ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் ஆனதுக்கப்புறம் எல்லா கிரியேட்டருக்கும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஷோ ஆகும். அது டிஸ்பிளே ஆடாக இருக்கட்டும், ஓவர்லே ஆடாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்கிப்பபிளாக இருக்கட்டும், நான் ஸ்கிப்பபிளாக இருக்கட்டும், ஆர் ஸ்பான்சர் கார்டு ஆட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது போக முக்கியமான ஒரு ஆட்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட். இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்னா என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிட்டு இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது அதுலேயே டைட்டிலவே கொடுத்துருக்காங்க. அதாவது யூசர்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறது மொபைல் வைஸாக அவங்க சர்ச் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் வைஸாக அவங்க என்னதெல்லாம் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லலாம். இது சிம்பிளாக இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வெப்சைட்டில் அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த யூசர் வந்து. அதுக்கப்புறம் அதே மாதிரி யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோவை தேடி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அது வேறு ஏதாவது சேனலாக இருக்கலாம், வேறு எந்த சேனல், குக்கிங் சேனலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும். ஆனால் அவங்க சர்ச் பண்ணி பார்த்தா, வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா ஆட் ஆனது ஷோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க யூசர்னுடைய இன்ட்ரெஸ்ட் பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஷோ ஆகக்கூடிய ஒரு ஆட் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ரெவென்யூஸ் ஜென்ரேட் ஆகுறது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட் வந்து என்ன, அதுக்கப்புறம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். அதனால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.